அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மதுரை சுற்றுலாம் சேனல். இன்றைக்கி நம்ம மதுரை ப்ரைம் லொக்கேஷனில் தான் நிற்கிறோம். ஆமாங்க, நம்ம மதுரை கோரிப்பாளையம் நியூ ஃப்ரிட்ஜ் வந்து கட்டிகிட்ருக்காங்களே, அங்கே தான் இருக்கோம். ஸோ அதுக்கான வேலைகள், நியூ ஃப்ரிட்ஜுக்கான வேலைகள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த புது பாலத்தின் வேலைகள் பார்த்திங்கன்னா கைபிடிச்சவர் எழுப்பும் அளவுக்கு வந்துருச்சு. ரோடு போட்டுட்ருக்காங்க அந்த பாலத்தில். வைகை ஆற்றுக்கு குறுக்கே கட்டப்பட்ட இந்த பாலத்தில் ரோடு போட்டுட்ருக்காங்க. கைபிடிச்சவர்கள் வந்து அமைச்சிட்டாங்க. முக்கால்வாசி வேலைகள் இந்த பாலத்தில் வேலைகள் மட்டும் முடிஞ்சிருச்சு. மற்றபடி தேவர் சிலை அருகில் உள்ள பாலங்கள்லாம் வந்து இப்போ தான் வந்து வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. வருகிற ஜனவரி மாதம் வந்து அதை ஓப்பன் பண்ணுறதா ஒரு தகவல் வந்திருக்கு, மதுரை கோரிப்பாளையம் ஃப்ரிட்ஜு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமுக்கம் கிரவுண்டில் இப்போ வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தமுக்கம் கிரவுண்ட் வாசலில் அங்கிட்ட வேலை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போய்ட்டுருக்கு. பட் செல்லூரில் இறங்குற பாலம் வந்து மிக மந்தமாக தான் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஜனவரி மாதம் ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த நெட்டு பாலத்தை மட்டும், அதாவது தமுகத்திலேருந்து கோரிப்பாளையத்திலேருந்து நம்ம அண்ணா சிலை அது வரை வந்து அதோட பாலம் வேலைகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடந்துகிட்ருக்கு. மதுரை கோரிப்பாளையம் மேம்பாலம் என்னை பொறுத்தளவு இதுவுமே வந்து தேவையற்ற பாலம் கூட சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ரோடு ரொம்பவுமே வந்து அகலப்படுத்திட்டாங்க. அதாவது தமுகத்துலேருந்து கோரிப்பாளையம் வரை இது ஆரம்பத்திலே செஞ்சுருந்தாங்கன்னா இவ்வளோ டிராஃபிக் ஜாம் வந்து இருந்திருக்காது. ஸோ நம்ம பழைய ஏவி பாலம் வந்து இனிமேல் இந்த புது பாலம் வந்தப்பட்டு ஏவி பாலத்துலேருந்து வர்றவங்க வந்து நம்ம நெல்பேட்டை அந்த வழியாக போய்க்கலாம். இது வந்து இப்போ புது பாலம் கட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து சிம்மக்கல் வழியாக போகிறவங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக இருக்குமே தவிர மற்றபடி டிராஃபிக் ஜாம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த ரோடு அகலப்படுத்தின காரணத்தினால வேணால் டிராஃபிக் ஜாம் வந்து கம்மியாகும். ஸோ இந்த ரோடு அகலப்படுத்தியிருந்தாலே ஆரம்ப காலத்துலேயே வந்து அகலப்படுத்தியிருந்தாங்கன்னா இவ்வளோ டிராஃபிக் ஜாம் இருந்திருக்காது. ஸோ இதுதான் வந்து நியூ பாலம் இறங்குற இடம். சுல்தான் ஹோட்டல் பக்கத்தில் வந்து நியூ பாலம் இறங்குற இடம். இதற்கு முன்னாடி தரைப்பாலமாக இருந்து மீனாட்சி கல்லூரி பக்கத்தில் இருக்க பாலம் வந்து 2000 கலைஞர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட பாலம். அதில் வந்து போக்குவரத்து நல்லா தான் இருந்துச்சு. அது கீழேயுமே வந்து டூ வீலர் போகிற அளவுக்கு வந்து இருந்தது. பட் சமீப காலத்தில் வந்து அதை அடைச்சிட்டாங்க. அதையுமே வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ டிராஃபிக் இருக்காது. ஸோ என்ன தான் மதுரைக்கு வந்து எவ்வளோ பாலங்கள் ரோடுகள் அகலப்படுத்தி கொடுத்தாலும் மக்களாகிய நாம் தான் வந்து சரியாக இருக்கணும். என்னடா இப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, வைகை ஆற்றுக்கரை தென்கரையும் வடகரையிலையும் வந்து அவ்வளோ அருமையாக ஃபோர்வே மாதிரி வந்து அவ்வளோ அருமையாக வந்து ரோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபுல்லாமே வந்து ஆக்குப்பைடில் இருக்குது. ஒரு கார் போகிற அளவுக்கு தான் வந்து அந்த ஃபோர்வே ரோடே இருக்குது. இப்போ மாறிடுச்சு. அவ்வளோ இந்த ஆரப்பாளையம் ரோட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா தென்கரை ரோடுலாம் அவ்வளோ ஃபுல்லாமே ஆக்குப்பைடு. ஒர்க் ஷாப் ஃபுல்லாமே ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. இங்கிட்டு இஸ்மாயில்புரம், அதாவது ஏவி பாலத்துக்கு கீழே போகிற வழியாக போகிறது ஃபுல்லாமே ஆக்குப்பைடு. நீங்கள் ஒரு காரில் போனீங்கன்னா பின்னாடி ஒரு டூ வீலர் கூட ஏறி போக முடியாது. ஆனால் ஃபோர்வே ரோடு அது அவ்வளோக்கு வந்து ஆக்குப்பைடாக இருக்குது. ஃபுல்லாமே வந்து 2 பக்கமும் காரு, வேனு, டாடா ஏஸ் அது இதுன்னு சொல்லி நிப்பாட்டி ஒரு ரோடையுமே ஃபுல்லாக மறைச்சிடுறாங்க. அங்கே போய் கேட்டிங்கன்னா மாவட்டம் அவங்க வண்டி, இவங்க வண்டி, ஒரு பெரிய தொழிலதிபர் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாமே பண்ணி வச்சிடுறாங்க. அது போக குப்பைகள் நிறையா வந்து கொட்டுறாங்க. என்ன தான் வந்து அரசாங்கம் பண்ணி கொடுத்தாலும் மக்களாகி நாம் சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதில் நானும் ஒருத்தன் ஒத்துக்கிறேன்.